மகாபரிசுத்தமான தேவனை வந்து நாம் நன்றி செலுத்துவோமோ நமக்கு தெரியாது. நாம் துதிகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 2 நாள் இந்த அருமையான நேரத்தில் நான் படிக்க கேட்கிறேன். 25ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. தாவீது எழுதின இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை வசனம் படிக்க, என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும். நம்முடைய தேவன் கடினம் உள்ளவர் அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு மீது இரக்கமுள்ள தேவன். அவர் என்ன செய்கிறாரா? நம்முடைய துன்பத்தை, நம்முடைய கடினத்தை அவர் அறிந்து கொள்கிறார். நம் துன்பத்தை அறிகிறார், நம்முடைய கடினத்தை அறிகிறார். அதனால அவர் என்ன செய்கிறாரா? நம்முடைய பாவத்தின் தோஷத்தில் என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அவர் எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன். நமக்கு எந்த தேவன் துன்பத்தை அறிகிற அறிவு நம்ம தேவன் கடினத்தை நம்ம வாழ்க்கையில கடினம் இருக்கிறது, ஊழியத்தில கடினம் இருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில கடினம் இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில கடினம் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, துன்பங்கள் நம்மை சூழ்த்து கொண்டு இருக்கிறது. இவையெல்லாம் ஆண்டவர் அறிவார். ஆனா அந்த துன்பமும் கடினமும் நமக்கு வந்துவிட்டால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அப்ப அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், துன்பத்தை அறிந்து துன்பத்தின் அருகிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி கொள்கிறார். துன்பத்தை எந்தெந்த விதமான துன்பங்கள் வருகிறோ அந்த துன்பங்கள் ஏன் வந்தது, அந்த கடினங்கள் ஏன் வந்தது என்பதை தேவன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? என் பாவங்களுக்காக நான் மனஸ்தாபப்பட, நாம் செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட வேண்டும். அப்போது அவர் என்ன செய்வாரா? அவர் மனஸ்தாபத்தை அறிந்து தேவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை தேவன் விடுவிக்க வல்லவராகிறார். நம் பாவங்கள் இது ஒரு பகுதி. சரிங்க, பாவமே செய்யலங்க, ஆனால் துன்பம் வருது. ஆனா என் வாழ்க்கையில் ஒரு கடினம் இருக்கிறது. என்ன வந்து தெரியவில்லை. தேவனை சேர்ந்துட்டு காணிக்கை கொடுக்கிறேன், தசமம் கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், குடும்ப ஜெபம் பண்ணுகிறோம். ஆனாலும் எனக்கு துன்பங்கள் வருகிறது. ஏன் அந்த துன்பம், ஏன் அந்த கடினம் அநேக வாழ்க்கையில் வருகிற கேள்வியாக இருக்கிறது. அருமையான தேவ அந்த கடினம் எவைகளினால் அந்த ஒன்று நம்மளோட பாவங்களினால் வருகிற கடினம் துன்பம். மற்றொன்று என்னன்னா, பாவமே இல்லையா, என் மனைவியை நன்றாக நேசிக்கிறேன், என் குடும்பத்தை நன்றாக நேசிக்கிறேன், யாரும் ஏமாற்றினது இல்லை, யாருக்கு துரோகம் செய்தது கிடையாது, யார் குடும்பத்தை கெடுத்ததில்லை, யார் தனிப்பட்ட வாழ்க்கையை கெடுத்தது கிடையாது, யாரோட வருமானங்களை கெடுத்தது கிடையாது, யாரோட பெயரையும் கெடுத்தது கிடையாது, யார் மேல ஒரு அபாண்ட வழிகளை நான் போட்டதும் இல்லை. ஆனாலும் ஏன் இந்த துன்பம் எனக்கு வந்திருக்கிறது என்றுதான் முக்கியம். ஏன் வாழ்க்கையில கடினம் இவ்வளவு பெருகி இருக்கிறது, அதை குறித்து நாம் அறிய வேண்டிய அவசியம். நம்ம எல்லா பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் பாருங்கள். பழைய பாட்டின் காலத்திலே துன்பம் இல்லாத ஒரு தீர்க்கதரிசி இருக்காரா? இல்லவே இல்லை. ஆபிரகாமுக்கு துன்பம் வந்திருந்தது. ஏன்? சாராத வழியாக வந்த துன்பம் தான் அவருக்கு துன்பம். போடுறார் வனாந்தரத்துக்கு. 2 பேருக்கும் பயிற்சி வர முடியல. போடுறார் ஆண்டவரே. துன்பம் வருகிறது. மனிதர்களால துன்பம் வரும், மனைவியால துன்பம் வரும், புருஷனால மனைவிக்கு துன்பம் வரும். நம் கிரிகளை நாம் செயல்படுத்த வேண்டும். புரியுதா? அந்நியர்களால் துன்பங்கள் வரும். நம்ம ஏய்க்க பார்ப்பாங்க. இந்த துன்பங்கள் எல்லாம் யாருக்கு தேவன் சேர்ப்பாங்க. மற்றவர்கள் இந்த துன்பங்கள் வராது. வந்தால் அவங்க எதை தீர்க்காது, எப்படி அந்த கல்ல வேலை வந்தது அவருக்கு தெரியும். நமக்கு துன்பம் வந்தால் ஆண்டவரை நோக்கி தான் பார்த்து, ஆண்டவரே எனக்கு துன்பம் வருகிறது, நான் என்ன பாவம் செய்வது, நோக்கு விரோதமாய் பணத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ததும் தான்.
என் பாவங்களை மன்னியோ, என் குற்றங்களை மன்னியோ, எனக்கு வந்திருக்கிற துன்பங்களை நிறுத்தி அதிர்ந்து போக பண்ணும். எனக்கு இருக்கிற கடினமான வாழ்க்கையில கடினங்களை நிறுவனமாக்கி போடும் என்று தேவன் நோக்கி பார்க்கும். துன்பங்கள் கொடுக்கிறவர்களை தேவன் மன்னிப்பு ஒரு பட்சம் நம் பக்கத்துக்கு போன இடம் இல்லாமல் போகும். நமக்கு துன்பம் கொடுக்கிறவர் தான் நிறைய இருப்பார் உலகத்தில். எல்லாரும் இருப்பார் துன்பம் கொடுக்கிறவர். இந்த துன்பங்களை எல்லாம் தேவன் நிறுவனமாக்கி போடுற. துன்பம் கொடுக்கிறவனை நாம் என்ன செய்ய முடியும்? துன்பம் கொடுக்கிறவனை நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே சாபங்கள் இருக்கிறது என்பதை தான் உணர்ந்து கொள்வது. யார் நமக்கு துன்பங்களை கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே சாபக்கட்டுகள் இருக்கிறது, மூதாதையர் ஆவியின் ஆளுகை இருக்கிறது, அவர்களுக்குள்ளே மாந்திரிக கட்டு இருக்கிறது. அதனால் தான் அவர்களாலே நமக்கு துன்பம் வருகிறது. அவர்களை நமக்கு விரோதமாய் அந்த மாந்திரிக பிசாசு, அந்த மாந்திரிக கட்டு, குலதெய்வத்தின் கட்டு அவர்களை நமக்கு விரோதமாய் எழுப்பிவிடும். அவர்கள் வாயினாலே நம்மை தூஷிப்பார்கள், அபாண்டமான வழிகளை நம்ம மேலே போடுவார்கள், எய்ப்பார்கள். ஆனால் அது அர்த்தம் என்னவென்று புரியாது. அவருக்குள்ளே சாபங்கள் இருக்கிறது என்பதால் யாருக்குள்ளதான் சாபங்கள் இருக்கிறதோ அவர்கள் நமக்கு விரோதமாய் எழுப்புவார். அந்த சாபங்களை இருந்து அவர்கள் விடுபடுவதற்கு அவனுக்கே தெரியாது. சாபத்தை நீக்குவதற்கு ஒரு மாந்திரிகம் உதவி செய்யாது. மாந்திரிகத்தினால் குடும்ப சாபம் நீங்க அந்த குடும்பத்திலே சாபங்கள் அப்படியே இருக்கும். முன்னோர்களின் வழியாக வந்த சாபங்கள் அந்தந்த குடும்பங்களில் அப்படியே இருக்கும். அது அவர்களை விட்டு விலகவே செய்யாது. அவர் சாகுற வரையில் அந்த சாபங்கள் அவர்களுக்குள்ளே இருந்து அந்த சாப கிரிகளை அவர்களோடு செய்து கொண்டேதான் இருக்கும். அவர்கள் சாகும் போது அந்த சாபம் தான் அவர்களை கொண்டு போவதைய அவர்கள் பரலோகத்தில் அதான் சாபங்கள். நிறைய குடும்பங்களில் இருக்கிறது, நிறைய ஜாதிகளுக்குள் இருக்கிறது. இந்த சாப கிரியைகள் சாப கட்டுகளை வைத்துக் கொண்டுதான் வாழ்கிறார்கள். சாப கட்டுகளில் அகப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் அவைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாது. அவர் கிரியைகள் வார்த்தைகள் எல்லாம் அதே தான் இருக்கும். அவர்களால் நமக்கு துன்பங்கள் தான் வரும். ஜாதகெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க, ஆனா துன்பம் வந்து இந்த நேரத்தை வாழ்ந்தாலும் தெரியலையா. அந்ததுலேருந்து ஒரு 10 நாள் ஏதாவது ஒரு துன்பம் வந்துகிட்டே இருக்கு. அவன் குடும்பம் இல்லை, அவன் குடும்பத்தை சாபத்துக்கும் உன் குடும்பத்தை சாபத்துக்கும் 2 கிளாஸ் ஆகுது. அது அவன் குடும்பத்தில் நிம்மதி கிடையாது. மாமியார் குடும்பம் மருமக, மருமகள் குடும்பம் மாமியார் ஏன் கோச்சம் போடுறான்னா அங்க சாபம் இருக்கு. அந்த சாபத்தை நீங்க சாபம் வெளியே தெரியாது. நீங்க யோசனை பார்த்துலாம் கல்யாணம் பண்ணிடலாம். ஆனா முன்னோர்கள் கிரிய சாப கிரியைகள் உங்களை விட்டு போகவே செய்யாது. வாழையடி வாழையாக அது உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்க எந்த குடும்பங்களை கெடுத்தீங்களோ, முன்னோர்கள் எந்தெந்த குடும்பங்களை கெடுத்தார்களோ அது சாபமாக ஒரு பாசப்படியிடப்பட்டு பைபிள் இருக்கு. ஒரு பாசப்படியே சர்பத்தை போல சர்பத்தை போல பாசப்படியை அது வெளியே தெரியவே செய்யாது. பயனை காத்த பாங்குமாய் இருந்து உங்களை பழிவாங்குவதற்கு அது காத்து கொண்டே தான் இருக்கும். இல்லைங்களா? அருமையானவர்களே, தேவனுடைய கிருபையிலே நாம் நிற்க வேண்டும். ஆண்டவரே, துன்பங்களை எங்களுக்கு அகன்று போக ஒரு தீமை செய்வேன். ஆனால் துன்பங்கள் நிறைய ஜாதிகள் கூட பாருங்க, துன்பங்கள் சாபங்கள் இருக்கு. ஆலயம் கொண்ட பின்னர்களின் மாற்றம் பாருங்க. உள்ள போய் மதுரை திருச்சியில போய் பாருங்க, இந்த பக்கம் தஞ்சாவூர் பாருங்க. புரியுங்களா? ஒவ்வொரு ஜாதிகளுக்குள்ள சாபங்கள் இருக்கு. அதுதான் அவர்களை ஆண்டு கொண்டு இருக்கு. அதனால்தான் அவர்கள் கேடான காரியங்களை செய்கிறார்கள், கேடான விஷயங்கள் நடப்பிக்கிறார்கள். வெட்டுவோம், குத்துவோம், சூறையாகுவோம், பங்கிடுவோம் சொல்கிறார்களே. எகிப்தின் பாவம், இந்த சாபம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த சாபம் அவர்களுக்கு போகவே போகாது. இப்ப இந்த வசனங்களுக்கெல்லாம் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்ல. இந்த எந்த காலம் சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, அவன் கொஞ்சம் வீடியோ தான். அதனால தான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டா 2 மணி நேரம் ஆகும். என் கண்பார்வை கிடையாது. நானும் உட்காந்து தேடி எடுத்தாதான் அதெல்லாம் உட்காந்து தியானித்து எல்லாம் தேடி எடுக்கிறது நேரம்.
அருமையானவர்களே, இந்த சாபங்களை தூக்கி செல்ல வேண்டும். நிறைய குடும்பங்களிலே சாபம் இருக்கிறது, சாபங்கள் போலவே இருக்கிறது. அதுதான் ஒரு கிட்ட இந்த சாப வார்த்தை வருகிறது. நான் போன நிறைய வீடுகளிலே சாபம், சில வீடுகளில் உள்ளவே ஏற்ற மாட்டாது. எல்லாம் ஒரு கட்டு போட்டு வச்சிருக்க உள்ள, அதனால என்ன அவங்க வீட்டில் ஏற்ற மாட்டாங்க. நான் அவங்க விடவே செய்யாது. நானும் சில வீடுகளுக்கு போக மாட்டேன். உள்ள சாபக்கட்டு இருக்கு, மாயக்கட்டு உள்ள வச்சிருக்கிறார்கள், பாதுகாப்பு போட்டு. அப்படி நான் வீடுக்குள்ள போகவே மாட்டேன். அவன் 5000 10,000 கொடுத்து பண்ணியிருப்பான், அது வேஸ்டா. புரிஞ்சுங்களா? அருமையானவர்களே, நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறார். ஒருவருடைய வீட்டுக்குள்ளே நான் போக அனுமதிக்கப்படவில்லை. அந்த சாபகன் அது என்ன வெளியே உள்ள வரவில்லை. வெளியே நின்று வெட்டி வெளியே உள்ள போகக்கூடாது. அது எனக்கு கழுத்து நண்பனா வடிவம். சில கடைகளுக்குள்ளெல்லாம் போய் வெளியே நின்று நான் என் கழுத்து நண்பனா வடிக்கும். அப்போ எனக்கு இடத்துல ஏதோ மாந்திரிகை கட்டு சில ஆவி வச்சு கட்டி கொடுத்தாங்க. அது எனக்கு டிஸ்டர்ப் கொடுக்கும். அதனால தான் சில கடைகளை விட்டு உடனே வந்து வெளியில் அதெல்லாம் சாவும் மாயக்கட்டுகள் அதுகளை வைத்து ஜனங்களுக்கு ஏமாற்றுகிறார்கள், அவர்களுக்கு பணம் சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் மாயக்கட்டுகள், இந்த மாயக்கட்டுகளை வைத்து அவர் வியாபாரம் பண்ணுகிறார்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோருக்கு நான் போயிட்டேன். உள்ள போன 5 நிமிஷத்துல கழுத்து நம்மளாம் வலிக்க ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா உள்ள அந்த காலம் இருக்கிறது. அந்த காலம் தான் எனக்கு தெரியும். அதனால தான் நிறைய கடைகளுக்கு போக மாட்டேன். நிறைய ஜாதிகளுக்கு நான் பழகாத காரணம் சாபங்கள் இருக்கிறது. அந்த சாபங்கள் அவர்களை விட்டு போகாது. வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே உள்ளே போயிடும். வாழா சாபம் பெரிய வந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்தவனை மாறினாலும் சாபம் விட்டு போகாது. அவர்கிட்ட அந்த சாப கட்டுகள் அப்படியே இருக்கும், பெரிய அப்படியே இருக்கும். மாறவே செய்யாது. அவனை அதுதான் கொண்டு போவோம், கடவுள் கொண்டு போக. அது சொல் புரியுங்களா? அது ஒன்று. அடுத்த ஒரு வசனம் படிக்கிறான், எல்லாத்தையும் பார்க்க முடியாது. படிங்க. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 32வது சங்கீதம் 5வது வசனத்தை படிக்கலாம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை இன்னொரு நாள் படிக்கிற கவனமா கேளுங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், என் அக்கிரமத்தை நான் மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் பாவத்தை உமக்கு அறிவித்து என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன், என் மீறுதல் எல்லாம் தேவனுக்கு உண்டாக அறிக்கையிடுவேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷங்களை எல்லாம் மன்னித்து மன்னிக்கவில்லை. ஆண்டவரே, சில பாவம் சொல்றாங்க இல்லையா, அதை செஞ்சிருக்க, அவனை கொண்டுருக்க, அவனை வெட்டிருக்க. அதை உடனே திருடிக்கு வருமா வாங்கன்னு சொல்றான். திருடிக்கு வாங்க அது சொல்லாமல கொண்டுவால, அதை கொண்டுவால என்ன கொண்டுவால திருடுறத கொண்டுவால அத்தனை பொருள் அபகரிக்கிறது. இவங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? சாப்பிட்டு இருக்கிறது. மற்றவங்களை ஏமாத்தீங்கன்னா சாபம் இருக்கு. அதனால தான் உங்களுக்குள்ள சாபக்கிரிகள்லாம் வெளிப்படுத்துறது. பொய்யுக்கு பிதாமா இருக்கு. சாத்தாங்க ஆளுக உங்களுக்குள்ள முன்னோர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. அது நீங்க அப்படிதான் வாழ்க்கை. உங்களை மாற்றவே முடியாது. பெரியவனா கொண்டு விடலாம், அவங்களா கொண்டு விடலாம், அவர்கள் பழையர்களா வெட்டி கொண்டுடுவோம், கொண்டுடலாம். இவன் வலியவனை போய் வெட்டு பார்க்க தைரியம் இருந்தா அவங்க வெட்டி கொண்டு விடுவான் என்ற பையன். ஏன்னா இவன் சோழ நாட்டுக்காரன், இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன். அவன் எல்லாவற்றையும் வாழ வைப்பானவையே அழிக்க விரும்பவே மாட்டான். பழையனா வெட்டிடுவோம், குட்டிடுவோம், கொண்டுடுவோம். உங்களுக்குள்ளே சாபம் எங்கிருந்து வந்தால் இசைக்கெட்டு வந்தவன் அதான் பழையவை அழிக்க திட்டமிடுகிறான். உங்களுக்குள்ள இருக்கிற சாபம் உன்னை வெளி நரகத்துக்கு கொண்டு போகும். வாயை வெளியில வைத்துக் கொண்டு நீ வாழலாம். அது உன் பூமியோட சரி. உன் ஆவி பூமியை அடைஞ்சு தெரியும். வெளி நரகத்தை பாத்திரவானாய் இருப்பார். உன் பிள்ளைகள் பெண்கள் வெளி நரகத்தை பாத்திரவான்களாக இருப்பார்கள். கடவுளே, எங்க நிலவரத்தை பாரும். நீ சொல்லலாம், பாவம் செஞ்சுட்டு எப்படியா மன்னிப்பார். பாவத்தை விடு, சாபத்தை விடுங்க.
கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன், நெட்டு நாட்களில் நீங்களெல்லாம் அழிக்கப்படுங்க. பாவம் செய்த மன்னியும் அதை விட்டு விடுவேன்னு சொல்லி அழிக்க பண்ணீங்களா? ஒரு கொஸ்டின். பாவம் இனி செய்ய மாட்டேயா, நான் விட்டுறேன், விட்டீங்களா? விடுனா அந்த பாவம் அந்த கடவுள் உங்களுக்கு பண்ணிக்கவே. அப்போ நம் கிரியைகளை சரிப்படுத்த வேண்டும், நம் கிரியைகளை பரிசுத்தமாக வேண்டும். தேவனுக்கு நான் உத்தமனா வாழ பிரயாசம் பண்ணுறேன். படிங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் அதெல்லாம் கொஸ்டின். என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். அதுதான் செய்யணும். என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை அறிவித்தேன். அதனால தான் அவருக்கு நீதி கிடைச்சிருக்கேன். தாவீதுதான் சொல்றாரு. பாருங்க, அப்படி அவர் செய்து இறக்கப்பட்டதுனால தான் இயேசு கிறிஸ்து அவர் சத்த இறக்கிறார். புரியுங்களா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஊழியக்காரர் நான் ஜெபம் பண்ணித்தான் நீங்க ஆசீர்வாதமா வாழ்ந்தீங்க. வியாபாரத்தில் நீங்க ஜெயிச்சதுக்கா நான் ஜெபம் பண்ணிட்டான். அவனை என்ன செய்யணும்? சோட்டா வச்சுக்கணும். ஏன் இவன் குடும்பத்தை வாழ வைக்கிறான் ஜபத்தை வச்சு? அது யோசிக்க இல்லையே. நான் ஜெபம் பண்ணிட்டு நீங்க எல்லாம் வளர்ந்தீங்க. எங்க செல்வந்தா நீங்க உங்க வியாபாரம் செய்தது நான் ஜெபம் பண்ணி தான். அந்த நான் என்கிறதான் சாபம். அது இருக்கக்கூடாதுங்க. அவங்க வாழ்க்கை செயல்படுத்தி எத்தனை காரியங்களை செய்திருப்பாங்க. புரியுதா? நீ பணத்துக்கு ஆசை வச்சு அவங்களை வசப்படுத்தி இருக்கிற. புரியுதா? அப்போ நம்ம தேவனை அனுப்பிக் கொள்ள வேண்டும். ஏன் ஊழியக்கார குடும்பத்தை சாபம் இருக்கிறதுனா அவன் சொல்ற பொய்யான தீர்க்கதரிசனம், அதான் சாபம் அவனுக்கு போகாது. அதனால சொல்றேன், நீங்க அவங்க தீர்க்கதரிசனம் கேட்டு போகாதீங்க. வேதம்தான் தீர்க்கதரிசனம். இதுதான் உங்களுக்கு எல்லா தீர்க்க 3000 தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறது. 623 பிரமாணங்கள் இருக்கிறது. புரியுங்களா? வாக்குத்தத்தங்கள் 1500 மேல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இதெல்லாம் சொல்ல கண்டுபிடிக்கப்பட முடியாது. அருமையான தேவ ஜனமே, இதுதாங்க ஐயா வாக்குத்தத்தம். 613 பிரமாணங்களும் உபாகம் 5ஆம் அதிகாரத்து கட்டளை உள்ளடக்கிதான் இருக்கும். இந்த கட்டளை செத்து வச்சுதான் அந்த பிரமாணங்கள் மோச தனிப்பட்ட முறையில் சொல்வார், மற்றவர் சொல்வார். எல்லா பிரமாணங்களும் இருக்கு. இதுதான் பிரதானம். ஏன்னா தேவனுடைய வாய் சொல்லிட்டு விரல் எழுந்துச்சு. இதனை பிரதானப்படுத்தி தான் ஆகும். புதிய ஏற்பாட்டை இவங்களை குறித்து சொல்லி இருக்கு. புதிய ஏற்பாட்டை இயேசுக்கு பிரமாணத்தை கொடுத்தார். உன்னை பிறரை நேசிக்கிறியா? ஒரு பெயரோடு தேவனத்தில் அன்பு கூறு செஞ்சிருக்கிறா? முடியாது. அதை நிறைவேற்ற வேண்டிய இதை கை கொள்ள வேண்டும். இதை கை கொண்டாதான் நீங்க அதை நிறைவேற்ற முடியும். இந்த பிரமாணங்களை குறித்து நிறைய ஊழியர்கள் பேசுறதே இல்லை. பயம், பாவனுக்கு உள்ள அயோக்கியத்தனம், பொய்யான பிரசங்கம், பொய்யான தீர்க்கதரிசனம் இருக்கு. அதுதான் சாபம். ஊழியக்காரனை விட்டு போகாது. நீ பருவத்துக்கு போக மாட்டேன். சர்வம் உன்னை புரிந்து கொள்ள நிறைய ஊழியக்காரி விளக்கு நீ போடலாம். சர்வம் உன்னை உரிந்து கொள்ளும். எச்சரிக்கையாரு, உண்மையை பேசு. தேவன் வார்த்தைக்கு இடம் கொடு. தேவன் உன்னை வழிவிட்டு விடுவார். தேவனை அறியன்னு சொல்லி விடுவார். ஜாக்கிரதைப்படு. ஆண்டவருக்கு உண்மையாய் சொன்னோம். நமக்கு இலக்கம் புரியாமல் நாம் வாழலாம். தேவஜனங்களாய் வாழலாம். தேவஜனங்களாய் வாழ்ந்துதான் பரலோகம் போகலாம். பூமியிலே நான் ஞானசாரம் பெற்றுங்க, விஷயம் பெற்றுங்க, நல்ல லட்சியம்லாம் பெற்றுங்க. எப்படிங்க போக முடியும்? உங்களை சரிப்படுத்துங்க, கிரிகளை சரிப்படுத்துங்க. யாருக்காக தீங்கு செய்வீங்களா? சரிப்படுத்துங்க. யார் பேராயிரம் கெடுத்தீங்களா? சரிப்படுத்துங்க. ஒரு மன்னிப்பு கேளுங்க. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்துங்க. அதான் உங்களுக்கு நல்லது. நீங்க பரவல் போக முடியாது. போய் செய்யக்கூடாது. இது ஒரு ஊழியக்காரத்தை இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருப்போம். புரிஞ்சுதா? ஆனா பாவம் கொஞ்சம் ஏமாதிரி உங்க பணத்தை தேடிட்டு போயிடும். ஊழியக்காரத்துக்கு அப்படிதான் பணத்தை தேடிட்டு வந்தான். ஒரு காலம்னா திருடுவான், காலம்னா ஏமாத்துவான். அதான் மேல இருந்த சாபம். புரிஞ்சுங்களா? ஒரு நாள் அவன் வியாபாரம் ஊழியம் செய்தாலும் அவன் பரவத்துவான். ஆனா தேவனை அண்டி வாழ வேண்டும். அடுத்த வருஷம் படிக்கிறாங்களா?
உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் வீணையாவுக்கு செவி கொடுத்து சித்தமானார். சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியா உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்படும். அல்லேலூயா. தேவன் அனுமதிக்காமல் ஒரு தேவன ஊழியக்காரனை சபிப்பானால் அந்த சாபத்தை தேவன் மீது ஆசீர்வாதமாக அமர பண்ணுவார். அந்த ஊழியக்காரன் சரியில்லை, அவன் கிரிகள் சரியில்லை. காணிக்க கொடுத்தா ஒரு ஆசீர்வாதம், காணிக்க கொடுத்தா சாப பிரசனம். அந்த ஊழியக்காரனுடைய சாபம் இருக்கிறது. நிறைய ஊழியக்காரரை பார்த்துங்க, காணிக்க கொடுத்தா ஆசீர்வாதம் வாக்குதத்தம் நல்லா அவர் தீர்க்கதெல்லாம் சொல்லிடுவான். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், என்னென்ன நல்ல வார்த்தை எல்லாம் சொல்லிடுவான். காரணம் என்ன? கையில பணம் இருக்கு. இதுக்காகலையா தீர்க்கதர்சனம்? நீ ஒண்ணுமே இல்லையா, நீ காணிக்க கொடுக்கலன்னா உன்னை சபிச்சுட்டு போயிடும். அந்த சாபம் ஒருபோதும் உன் மேல படிக்காது. தேவனுடைய ஆவியானவர்களுக்கு உதவி செய்வார். அந்த சாபங்களை தேவன் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறப்படுவார். புரியுதுங்களா? அருமையான தேவஜனமே, எனக்கு கொடுத்தா நிறைய பேர் சபிச்சிருக்காங்க. உன்னை கொடுத்தா சபிச்சு இப்படி தெரியுங்களா? சில பெண்கள் விரும்பினாங்க வாலிப வயசு. நான் அவங்களுக்கு இடம் கொடுக்குற பாருங்க. இதே ஊரில் தான் போட்டி போட்டு என்னை வெட்டாங்க. நீ முடிஞ்ச பாரு, நான் முடிஞ்ச பார்க்குறேன். உங்கள்கிட்ட தப்புனா நான் முடிச்சுக்கிறேன், கேட்குற தப்புனா நீ முடிச்சுக்கோ. நீ இதே ஊரில் தாங்க 4 பொம்பளை பசங்க பாராட்டிட்டேன். ஒருத்தர் வீட்டுக்கே தேடி வந்துட்டோம். இன்னொருத்தி நான் எங்கெல்லாம் பசங்க போகணும் அங்கெல்லாம் வந்துட்டோம். எப்படியாவது மறைச்சி அவருக்கு மணியை கொஸ்டினா கேட்டோம். அப்படி அந்த ஒருத்தி கையில் நான் மாட்டினேன், போரிட்டேன். ஒருத்தி பேய் பிடிச்சிருந்தா போட்டோம், கூட்டிட்டு போனாங்க. ஜோம் என்ன பேய் பஸ் யூரியா அவருக்கே கட்டி வச்சிருவோம். அதை என்ன சுற்றுறான். கல்யாணம் பண்ணிக்கிறேன். எல்லாத்து இவரைக்கு தான் போவாங்க. வாலிப வயசுல எனக்கு துன்பம் கொடுத்த பெண்கள் நிறைய. அவனுக்கு என்ன எவ்வளோ பேர் அழகானவெல்லாம் இருக்கிறான், அழகா இருக்கிறான். அவனெல்லாம் விட்டுட்டு என்ன பின்னாடி சுற்றுனானுங்க. என்ன சுற்றி என் பேரை அவன் பாவம் செஞ்சுட்டு பழைய ஏன் தலையில போட்டான். இந்த பெண்கள் நிறைய இருக்கான். இந்த பூண்டி பக்கத்தில் ஒரு ஆன்லைன் ட்ரெயின் போயிட்டு எல்லாரும் அபிஷேகம் பெற்றாங்க. எல்லாம் ஓடி யாருக்கு தான் ஜோமன் கையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் சத்தம் போட்டு ஓடி அபிஷேகம் பெற்றாங்க. எல்லாரும் நல்லா இருக்கு. 3 நாள் 18 வயசுக்குள்ள ஆகல. 18 வயசா பிளஸ் முடிச்சா எத்தனை வயசு? 17 வயசா? அந்த பொண்ணு ஏன் தண்ணி கட்ட சொத்துல இருக்கு. 26 ஏக்கர் நிலம் இருக்கு, ஒரு பம்பு செட் இருக்கு, பூண்டி ஏரி தனி பாசனம் இருக்கு. ஐயா, இந்த பிள்ளைய உங்களுக்கு தந்துடுறேன், நீங்க பிள்ளைங்க செய்ய சொத்தை நாங்கள் பராமரிச்சுக்கிறோம். எங்க காலத்துக்கு அப்படி நீங்க பார்த்துக்கணும். 2 களத்து மேடு இருக்கு, 1.5 ஏக்கர்ல. அங்க ஒரு களத்து மேடு, இங்க ஒரு களத்து மேடு. சொன்னோம்ல எல்லாம் ஆறு போறது, கடலை ஆறு போகிறோம். நாங்கள் காலம்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கங்க, சின்ன பிள்ளையா இருக்குங்க, எனக்கு வேண்டாங்க அப்படி சொல்லிட்டு வந்தேங்க. புரிஞ்சுக்கா? சுத்துனாங்க. அருமையானவர்களே, என் வாலிப வயதுல என் பெண்கள் எத்தனையோ வாலிப பிள்ளைங்க எனக்கு வேட்டாங்க. நீ என்னை லவ் பண்ணலன்னா நான் பேரை கட்டுவேன், கை தீர்க்க சொல்லிடுவேன், அப்பா நடக்க முயற்சித்தன்னு சொல்லிடுவேன். இப்படி சொல்லி எனக்கு வேட்டினாங்க. அவனே ஆண்டு போய் பார்ப்பேன், ஆளுரே என்னை காப்பாற்றுவோம், என்னை காப்பாற்றுவோம், என்னை காப்பாற்றுவோம். ஒரு ஊரில் இதே மாதிரி பெண்கள் ரொம்ப துன்பம் கொடுத்தாங்க. பைத்தியக்காரன் கூட என்னை மாற்றிக்கிட்டேன். நான் நூசிலை வாங்கடி போனால் பண்ணிட்டேன். ஆடிதான் என் கதை. அந்த குரூப் வேறு, இந்த குரூப் வேறு. அருமையானவர்களே, தேவன் நம்மை கைவிட மாட்டார். நான் உண்மையை பேசி ஆண்டவரிடத்துல அதை நம்ம பலப்படுத்துவார். ஆத்மாவை பலப்படுத்தி நம்மை தைரியப்படுத்துவார். நம் மேலுடைய சாபங்களை ஆசீர்வாதம் மாற பண்ணுவார். எத்தனை பேர் சாபம் போட்டாங்க. கல்யாணம் முடிச்ச அப்புறங்க 64 பெண்கள் என்ன வேட்டுன்னு வெட்டுறாளுங்க.
புதுசாகி போட்டி இருந்த வேற ஆண்டவருக்கு ஆண்டவே அவை என் சரீரத்தை தொட்டு விடப்பட்டா என்கிட்ட வரவே முடியாது. ஆசைப்பட்டு ஏக்கப்பட்டு ஏற்கட்டு கட்சி அவளுக்கு எனக்கு தொடர்புக்கு நினைச்சு புதுசாக எனக்கு மாந்திரிங்க பண்ணி அதனால நான் பாதிக்கப்பட்டேன். அவனை மாந்திரை பண்ணி ஒடிக்கிட்டும்ல அப்படின்னா அவன் கொண்டாட்டி என்ன விரும்புறது அந்த நாய்க்கு தெரியாது. அவங்களுக்கு பிள்ளைகளே இன்னொருத்தையும் பிள்ளைகளே இல்லை. இப்படி அவட கோச்சைகளாக இருக்குனாயே எனக்கு மாந்திரியம் பண்ணி இன்னொருத்த போய் மாந்திரியம் பண்ணான். என் முட்டாட்டி வச்சுட்டு இருக்கிறான். அவன் செட்டான். அவர் மேலே அவன் என்ன செய்யற ஊழிய செய்யற அவர் மேலே பார்த்துக்கோ முண்டாட்டி மேலே தான் முண்டாட்டி தான் இருந்தாலும் அவரை விரும்புகிறார். உன் முண்டாட்டி செயல்படுத்துக்கோ. பிரியமானவங்க இந்த மாதிரிலாம் நைனா சொல்லிட்டே இருக்காங்க. கடைசியாக 2 பொம்பளைங்க என்னை விரும்பினார். அது எனக்கு கொடுத்தாங்க பொம்பளைங்க. அப்போ ஒருத்தர் சொல்லிட்டாங்க புத்தி சொல்லுவாங்க. அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இவங்க போய் மாத்திரை பண்ணிட்டாங்க. பத்திரக்காரனுக்கு தேவை பணங்க. பத்திரக்காரன் இவங்கள மிஸ்யூஸ் பண்ணிக்கிடுவான். ராகு உள்ளான்ட்டு இவனுக்கு அவன் படுக்கி போயிடுவாங்க. புரிஞ்சவுடனே அவனுக்கு தானே ஏற்றுவாங்க. ஆள் வெளியே வந்து போயிடுவாங்க. இதுதான் செய்வாங்க. கடவுள் என்னை காப்பாற்றின ஆண்டு நான் நன்றி சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. ரைட்டுல்லா. எப்பவும் பண்ணக்கூடாது. என் தம்பி மனைவிலாம் இருக்காங்க. 10 கிட்ட கூட நான் சின்ன வார்த்தை கூட தப்பாக பேசுகிறேன். அவர்களெல்லாம் என் பிள்ளைகளை போல தான் நினைக்கிறேன். என் பார்வையே அவர்கள் என் பிள்ளைகள் தான் நினைக்கிறோம். எந்த பிள்ளைகிட்டையும் நான் ஒரு சின்ன வார்த்தை கூட தப்பாக பேசிட்டேன். இங்கே இருக்காங்க. 10 கிட்ட கூட தப்பாக பேசுறதே இல்லைங்க. புரியுங்களா? ஒரு ஊழியக்காரன் தம்பி மனைவியே என்னவே பண்ணல. எம்ஜிஆர் தம்பி பண்ணி நினைச்சிட்டேன். அது ஒரு சாவுக்கிரியைகள் இப்படிதான் இருக்கு. ஒரு ஊழியக்காரி சபைக்கு ஒரு விசுவாசியை வச்சுக்கிட்டான். ஏன் ஒரு ஊழியக்காரன் மனைவி நான் நல்லா பேசுறது என்னையே ஓகே பண்ண பார்த்தா உடனே வந்துட்டு அவருக்கு ஒரு பிள்ளைகளே இருக்கு. தப்பிச்சிடுங்க. இல்லை ஆண்டு திருவதானே அப்பாவுக்கு ஆளானா நல்லா தான் இருக்கும். ஆனால் அது நமக்கு தேவையில்லை. அதை நம்ம கைவிட மாட்டான். ஆண்களுக்கு ஆத்மாவை ஆதரிப்பவர் தான் இருப்பார். ஒழிய நம்மை அனுபவிக்க பார்க்கிற ஒரு தேவன் இருக்க மாட்டார். ஊழியக்காரி அந்த தேவி விசுவாசார். என் மகனை கூட வார்த்தை விரும்பினான். துளைவால் போகணும். என் மகளை காக்கா பிடிச்சிக்கிட்டான். பையன் வச்சுக்கோ ரத்தம் போட்டான். அவளை கூட்டிகிட்டால என் மகனை கூட்டி இங்கே ஓடி வந்து அவள் சுற்றி பார்த்து ஓடி நான் போகலை. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அவனும் ட்ரெஸ் பண்ணுவான். அவர் சொன்னா இந்த பையன் இப்படி ட்ரெஸ் அப்புறம் அவன் ட்ரெஸ் பண்ணான். அவனுக்கு என்னன்னு ட்ரெஸ் ஆகும். நல்ல பொண்ணு அருமையானது. குழந்தை இல்லை ஜோம் பண்ண குழந்தை தரது. புத்தகம் சொன்னா குழந்தை ஜோம் பண்ணி தந்ததா இல்லை அவங்களுக்கு வாங்கிக்காங்க. எவ்வளோ பேர் வேதனை பாருங்க. நான் தேவன் நம்மை காப்பாற்றுவா. நம் கிரிகளை மட்டும் சரியாக வச்சுருக்கோம். நம் கிரிகளை மட்டும் சரியாக இருப்பார். இதுக்கு மேல இருந்தா இந்த பெரும் பாதிப்பு மாந்திரிக போராட்டம். கசப்படுகிற மாந்திரிகம், படியிலே தள்ளுகிற மாந்திரிகம். நான் எந்த இடத்துல ஒரு பக்கத்து வீட்டு ஒரு பார்ப்பன பிராமணி இருந்தான். என்னை வந்து மிரட்டினான். இங்கேருந்து ஓடி எதிரோட சச்சில வந்து பாச மிரட்டினான். என்ன மிரட்டினா அதெல்லாம் இங்கே நடக்காம போயா அப்படின்ட்டு அவன் பண்ண மாந்திரிகம் பெரும் பாதிப்பே எனக்கு உண்டாக்கி. புரியுங்களா? நல்லா தேவனுடைய கிருபை நம்மை காத்து வழி நடத்துகிறது. அருமையான தேவனே நம் கிரிகளை நாம் சரியாக வைத்துக் கொள்வோம். யாரிடத்தில் சரியாக பேசக்கூடாது. அந்த கிருபையை நாம் வைத்துக் கொள்வோம். தேவன் நம்மை பாதுகாப்பார். ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மளோடு இருந்து நம்மை வழி நடத்துவோம். இன்னும் 2 வசனம் இருக்கு. பிறகு பார்த்துக்கலாம். ரெண்டு இருக்கமா? 2 இருக்கு. இன்னும் ஒரு வசனம் இருக்கு. நீங்க அதை கேட்க டைம் போராயிட்டுனா கேட்க மனசு இருக்காது. ஆனால் தேவனுடைய ஆறுதல் நம்மை தேர்த்துகிறது. தேவனுடைய கிருபை நம்மை தேர்த்துகிறது. நாம் யாருக்கு தீங்கு செய்யாமல் வாழணும். அது என்னை பார்த்து நான் யாரும் அவனுக்கு காத்தேன். ஒரு இடம் பேரை கேட்டான். ஆனால் அவனுக்கு என்ன கிடைக்கும் போது
ஆண்டவரை அளந்து வைத்திருக்கிறார். மேலே நீ செய்த பாவங்கள் எல்லாம், எனக்கு தீமை செய்த அத்தனை பேருக்கும் அவன் செய்த தீமைகள் எல்லாம் தேவன் அளந்து வைத்திருக்கிறார். நீ போகும்போது நீ எதை அளந்தாயோ அதே உனக்கு அடக்கப்படும். ஊழியம் செய்யறா, உன் குடும்பத்திற்கு சாபம் விட்டு நீக்க முடியுமா? உன் முதலாளியோட சாபம் விட்டு நீக்க முடியுமா? ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, என் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூட்டு கூட்டு சுற்றியே சொல்லுவாங்க. நாங்கள் அந்த அம்மாவை என்ன கூப்பிடுவாங்க, தாசரம்மா இருக்கு, அந்த அம்மாவை கூப்பிடுவாங்க. ஏன்னு மறந்துட்டேன். அருமையான கூட்டு எல்லாம் கூட்டுன்னு சுற்றியே தெரியும். அந்த அம்மா சொன்னாங்க, இந்த பள்ளிக்கூடத்தை இந்த இடத்துல எங்க அப்பா நிறுவினது பிள்ளைகள் மத்தியில் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் தான் பணத்தை இந்த வழிபட்ட நிறுவினாருடைய இதை வச்சு பண சம்பாத்தியமான நிறுவன இதை வச்சு கணக்கு போட்டு எழுதி பணம் எடுத்து சாப்பிட எங்க அப்பா செய்யல. பிள்ளைகள் மத்தியில் தேவ ராஜ்யத்தின் வேலையை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பள்ளிக்கூடத்தை தேவன் நிறுவினார். நமக்கு அவர் பேர் சுவாஸ் அவருடைய மனைவி. அவன் நம்மளோட அப்பா பேர் தான் தாசர். அந்த பேர் தான் அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு வச்சுருக்கான். நம்ம ஞாபகம் வந்து பேர் சுவாட்ஸோடைய மனைவி தான் சுவாட்ஸ் அம்மா அதுதான் சொல்லுவோம். புரியுதுங்களா? ஃபுல்லாக மறந்துட்டேன். அந்த பள்ளிக்கூடத்தை நிறைவேறது ஏழைகளுக்கு இலவசம் என்னது ஒரு இலவச கல்வியை கொடுப்பதற்காக தான், சுவிசேஷத்தை கொடுப்பதற்காக தான் நிறுவினார். இப்போ அது வியாபாரமாகி கேள்விப்பட்டேன். அதாவது கணக்கு எழுதி பணம் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்க ஐயா செய்யல. நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார் ஏழை மக்களுக்கு. அதனால தேவன் அந்த அம்மா சொல்லுவாங்க, சுவிசேஷத்தை கொடுப்பதற்காக தான் இந்த பள்ளிக்கூடத்தை என் அப்பா நிறுவினார். அவங்க அண்ணன் கேட்பார், என்கிட்ட கொடுத்ததே அவனை ஏமாத்தலாம், என்கிட்ட கொடுத்ததே அவன் ஏமாத்தான். அந்த அம்மாவை ஏமாத்தி நிறைய பேர் இடம் வாங்கிட்டான். அந்த அம்மா ரொம்ப இறக்க சுபாவம். புரியுதுங்களா? அந்த அம்மாவுக்கு எவனா கையை ஓகனா பொழுத்தமா விட்டு வேணாம், எதுவும் சொல்லவே மாட்டாங்க. ஆனா அந்த அம்மா நல்ல ஒரு தயார குணம் உள்ளது. இப்போ இந்த பேரை தான் படித்து இருக்கிறது. யாக உணவு, நல்ல யோசனை, அருமையான அவர் சுவாமிகளுக்கு நாம் ஆளாக இருக்கிறார். ஆசீர்வாதங்களுக்கு ஆளாக நிறைய பேரை வாழ நிறைய பேரை வாழ வச்சுருக்காங்க. நான் கேள்விப்பட்ட இந்த பள்ளிக்கூட்டத்தான் படிக்கையா தாசரையா எனக்கு இவ்வளோ அவசியம் இருக்கு, இந்த வாழ வச்சா இல்லையா சின்ன பின்னா அஜ்ஞானங்களே புண்ணியங்களை சேர்க்க வேண்டும், சாபங்களை சேர்க்கக்கூடாது. ஒரு வாழ்க்கையை கெடுத்தால், ஒரு பேரை கெடுத்தால், ஒரு ஊழியத்தை கெடுத்தால், ஒரு குடும்பத்தை கெடுத்தால் புண்ணியம் இருக்காது, சாபம் ஒரு இருக்கும். உன் பிள்ளைகளை ஆண்டு கொள்ளும். ஒரு நீ சப்பிக்கிறான் சந்தை அந்த சின்னாக்கு ஒரு பேர் காமெடி ஆக்கினார். நிறைய யோகி பாபு ஒரு வீடியோ பார்த்தேன். யாரெல்லாம் நம்ம வயிற்றுல கொட்டிக்கிறானா அது இப்ப தெரியாது, சந்ததிக்கு தான் வெளிப்படும். அமைதியாக இருக்கிறது ஒன்றும் செய்யாது. யாரும் வயிற்றுல நாம் கொட்டிக்க கூடாது. நம்ம வயிற்றுல ஒருத்தர் கொட்டிக்கிட்டா அவன் நல்லா இருப்பான், ஆனால் அவன் சந்ததியில வெளிப்படும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை பார்த்து யாரும் வயிற்றுல கொட்டிக்கூடாது, யார் குழுக்கு பெருக்கப்படாது, அவ்வளவு பயிற்சி பெருக்கக்கூடாது. அதான் சாபம். நிறைய ஜாதிகளிலே சாபங்கள் இருக்கு. பணிகளுக்குள்ளே நிறைய குடும்பங்களே சாபங்கள் இருக்கு. ஏன்னா அடிமைகளாக்கப்பட்டாங்க, அவங்கள சாபம் இல்லைங்க. அவங்களை மீட்கதான் ஆள் இல்லை. ஏன் பழைய பேசுறீங்கன்னா அவங்களை மீட்கிறது ஆள் இல்லைங்க. அவன் வெட்டான், அடிக்கிறான், பணிங்கிட்டு தான் திறனை காட்டான், மற்ற ஜாதிகாரத்தை போவானுங்கிறான். அவன் இவனை குழந்தைகளான் ஞாபகம் தெரியும். அந்த பணிக்கிட்டு தன் பணத்தை உபயோகப்படுத்துறாங்க. சோழ நாட்டை சேர்ந்தவன், மற்றவரை வாழ வைக்க உணவு கொடுத்தவன். ஒரு மத்திய சொன்னால் சோழ நாட்டை சேர்ந்தவன் குறிப்பிட்டவன் என்று சொல்வார்கள் என்று சொல்லிட்டு போனான். கருமையானவர்களே, எல்லாரும் வாழ வச்சு பழக்கங்க. பழையங்கள் அபகரித்து பழக்கம் இல்லை. வெளியேந்து வந்தவன் தான் அபகரிக்கிறான், சூறையாடுறான், பொய் சொல்றான், ஏமாத்துறான். இது அவனுக்குள்ளே இருக்க சாபங்கள். அது அவனை விட்டுட்டு போகாது. வாயடி வாயா வீட்டோடு
அந்த ஊழியத்தை விட்டு போகாது, ஊழியக்கான விட்டு போகாது. அதனால் இருப்போம்னா பராமரித்து தேவனே யாவை ஆசீர்வதி பார்த்து பேசி நாம் ஆமென். Praise the Lord. God bless you.